ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிடிஆர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல்ல சாந்தி மேடமும் பார்க்க வந்திருக்கோம். வாங்க சாந்தி மேடம் கிட்ட பேசலாம். சாந்தி மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு எங்களுக்காக என்ன டிஷ் பண்ண போறீங்க? நான் வந்து கல்யாண முருங்கை இலையை வச்சு பூரி செய்ய போறேன். கல்யாண முருங்கை இலை பூரி, சூப்பர். ஓகே. இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த இருமல் அப்படி சளி அப்படிலாம் இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து இந்த இலை வந்து ரொம்ப நல்லது. இந்த கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து இதை காய வச்சு நிழல காய வச்சு பவுடராக கூட பவுடராகவும் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் அதிகமாக. ஆனா இந்த இலை வச்சு மருந்து குழம்பு கூட செய்வாங்க, அது தெரியுமா? அதுவும் செய்யலாம். ஆனா இதோட வந்து நிறைய மூக்கரட்டை இலை அப்படின்னு சொல்லிட்டு முசுமுசுக்க இலைகள் நிறைய தூதுவளை இதெல்லாம் போட்டு வந்து. சரி, இப்ப இந்த டிஷ் எந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் மேடம்? இது வந்து கும்பகோணத்துல மகாமக குளத்துக்கிட்ட ரொம்ப இந்த கும்பகோணம் மகாமகம். அப்படியா? ஓகே. சோ இப்ப நம்ம கும்பகோணம் கிட்ட மகாமகம் நடக்குது பாருங்க, அந்த குளத்தை சுத்தி இந்த பூரி கிடைக்கும். அங்க இப்ப பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல மகாமகம் நடக்க போகுது. சோ அந்த டைம்ல நீங்க போறீங்கன்னும் போது இந்த பூரியை டேஸ்ட் பண்ணுவீங்க. உங்க வீட்டுல நீங்க செய்து பாருங்க, அந்த டேஸ்ட் இதுல வருதான்றத ட்ரை பண்ணுங்க. சோ இப்ப நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாமா? சாந்தி மேடம், இப்போ நம்ம அந்த முருங்கை பூரி செய்கிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இது புழுங்கல் அரிசி ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஓகே. 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு. ஓகே. ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை. இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து முள்ளு முருங்கை இலையை எடுத்துருக்கோம். இது முள் முருங்கை என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு மேடம் இந்த முருங்கைக்கீரையில்? இது வந்துங்க மருத்துவ குணம் ரொம்ப அதிகம். இதுல சளி, வீசிங் உள்ளவங்க சாப்பிடலாம். ஓகே. எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனா குழந்தையின்மைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வைத்தியங்க இது. பாரு, அதனாலதான் அந்த காலத்துல ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த பொருட்களை இப்போ நீங்கள் செய்யும் போது எப்படி மேடம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? வந்து புழுங்கரிசியை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு திரும்ப இந்த இலையும் போட்டு அரைச்சி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிருவீங்க. புழுங்கல் அரிசியும் இலையும். ஆமாம். மிளகு சீரகத்தோட தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கணும். ஓகே, தண்ணியாக இருந்ததுன்னா கலந்துக்கலாம். இன்கேஸ் நம்ம கெட்டியாகவே அரைச்சா பச்சரிசி மாவு தேவைப்படுமா? இல்லை, கெட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கெட்டியாக வந்தால் வந்து பூரி வந்து அவ்வளோ இதாக வராது, வடை மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ அரைச்சிக்கலாமா இலைய? கண்டிப்பாக அரைச்சி. அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் போட போகிறீங்க? இப்போ இந்த இலையில உள்ள நாரை எடுத்துட்டு. நார் எடுக்கணுமா? ஆமாம். ஓகே. நல்லா கிளீனா வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். நார், இதுல நார் இருக்கு, நடுவுல நார் இருக்க கூடாது. ஆமா. சரி, நான் நாரோட தான் போடணும்னு நினைச்சேன். இல்ல நாரோட போடக்கூடாது. இந்த மாதிரி கிளீனா இந்த மாதிரி கிழிச்சு அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அதுல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு போடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே. இப்போ புழுங்கல் அரிசி, இப்போ இந்த இலையோட வேற என்ன போட போறீங்க? இலையோட வந்து புழுங்கல் அரிசி, மிளகு ஜீரகம் போட போறேன். ஆனா முதல்ல வந்து கீரையை அரைச்சுக்கணும். ஓகே, கீரையை அரைச்சிட்டு தான் நீங்க புழுங்கல் அரிசி போடணுமா? ஆமா. ஓகே. அப்ப அந்த கீரை கூட என்ன போட்டு அரைக்க போறீங்க? கீரையோட மிளகு ஜீரகம் போட்டு அரைக்க போறோம். சரி, போட்டுருங்க அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை, அதில் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் போட்டு அரைக்க போகிறாங்க. இது மசிஞ்ச பிறகு நம்ம புழுங்கல் அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். கீரையும் இப்போ அந்த புழுங்கல் அரிசியும் அரைச்சிருக்கீங்களா மேடம்? அரைச்சதை காட்டுங்க எங்களுக்கு. இங்கே பாருங்க, நல்லா திக்கா வந்து ஓரளவுக்கு திக்கா அரைச்சிருக்கேன். ஓகே. ஆனாலும் இது வந்து பூரி செய்ய முடியாது. இதோட நம்ம வந்து இப்போ பச்சரிசி. ஸோ நம்ம புழுங்கல் அரிசியும் இந்த கீரையும் மிளகு சீரகம் போட்டு அரைச்சது திக்கா இருந்தாலுமே பச்சரிசி மிக்ஸ் பண்ணணுமா மாவு? ஆமாம். ஓகே. அப்போதான் உங்களுக்கு பூரி பதத்தில் நம்ம வந்து செய்ய முடியும். சரி சரி மேடம். பொழுது போகாத டைமில் என்ன மேடம் பண்ணுவீங்க வீட்டில்? சீரியல் பார்ப்பீங்களா? நிறைய வந்து சமையலை பற்றி தான் நான் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஆமாம். ஓகே. அப்புறம் நீங்கள் யூடியூப் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து 2019 செய்ய ஆரம்பித்தேன். அப்போ குக்பேடில் ஒரு வந்து 100 ரெசிபி போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே வந்து செஃப்னு ஒரு இது கொடுத்தாங்க எனக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ வந்து சாந்தி குக்கிங் ஸ்டார்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பேரை மாற்றி திரும்பி சாந்திஸ் குக்கிங்னு பேரை மாற்றி இப்போ பண்ணிட்டு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த சாந்தி மேடம் பார்த்திங்கன்னா
சூப்பராக சமைக்கக்கூடிய ஒரு யூடியூபர். ஓகேவா? அவங்கக்கிட்ட தான் இந்த ரெசிபியை நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம பச்சரிசி மாவு கலக்குறாங்க. ஏன் மேடம் ஸ்பூனில் போடுறீங்க? இல்லை, இது பார்த்து தான் நீங்கள் வந்து கலக்கணும். ஓகே. ரொம்ப வந்து திக்காலாம் கறக்க தேவையில்லை. பார்த்து தான் நம்ம வந்து கலந்துக்கணும். ஸோ இப்போ சப்பாத்தி மாவு பதம் வரும்போது நிறுத்திடணும். ஓகே. இப்போ வந்து நம்ம கலக்கிறப்ப நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சரி சரி சரி. சமையல் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா மேடம்? ஆமாம், ரொம்ப ரொம்ப சமையல். கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு பின்னாடி? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக. நம்ம கிட்ட ஒரு எலி சிக்கி இருக்கு, அதை வச்சு நிறைய ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பிறந்த வீட்டுல பாவமாச்சேன்னு நம்ம பண்ணாம விட்டுட்டோம். கரெக்டா? ஓகே. ஆனா நான் சமையலே வந்து ரொம்ப லவ் பண்றேன். அதனாலதான் வந்து புது புது டிஷ்களா கண்டுபிடிச்சு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விதமா இது பண்றேன். குட் குட். இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? ஸோ நம்மளெல்லாம் பார்த்தா சமுதாயம் என்ன தெரியுமா சொல்லும், இதுங்கெல்லாம் ஒரு சமையல் பைத்தியங்கன்னுங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். என்னடா சொல்லிக்காங்க பாங்க. ஓகே. இப்போ இது என்ன பதம் மேடம் வரணும் நமக்கு? இது வந்து சப்பாத்தி பதம் தான். கையில பிசையலாம்ல மேடம்? பிசையலாம். ஏன்னா நீங்க ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ஒரு வெள்ளக்கார குடும்பத்துல பிசைற மாதிரியே அதுதான் கேக்குறேன் நான். நல்லா எடுத்துட்டு நம்ம ஸ்டைல பிசைங்க. ஆமா, நம்ம கிராமத்து கையில போட்டு நம்ம பிசையும் போதுதான் அது ஒரு டேஸ்டே தனி. கைமணம்னு வாங்களே, அது இதுதான் போல இருக்கு. சாந்தி மேடம் கைப்பட்டா ஒரு ருசி வரும், விஜய் மேடம் கைப்பட்டா ஒரு ருசி வரும். ஒரு கை அது நிஜமா மேடம்? கைமணம் நிஜம்தான். இப்ப நான் ரசம் வைக்கிறதுக்கும் நீங்க ரசம் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்கவுங்க கை பக்குவத்துக்கு சமைக்கிறது. நான் என்னதான் வந்து உங்களுக்கு இதை வந்து இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா ஒருத்தர் கை பக்குவம் இருக்கு. ஆமா. ஓகே, சூப்பரா ரவுண்டு பிடிச்சிட்டீங்க. ஸோ இந்த பதம் வரணுமா? ஆமா. ஓகே. இப்போ இதை நம்ம பூரி மாதிரி தட்டி எடுத்துக்கணுமா? ஆமா, இதை பூரி மாதிரி தட்டி எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு சூப்பரா திரும்பி இதுக்கு மேல வந்து நம்ம வந்து பொடி போட போறோம். அது என்ன பொடி மேடம்? அது வந்து பொட்டுக்கல்ல, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் உப்பு. அதை அரைக்கும் போது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பூரி செய்ய ஆரம்பிக்கலாம். ஆமா. அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா, அதுக்கு மேல தெரியும். என்னைய பார்த்து ஊத்துங்க, பயமா இருக்குது எனக்கு. சினிமா பாட்டுன்னா பாடிடுவேன். சினிமா பாட்டு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு, காஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தட்டி போடலாம். இன்னும் நிறைய ஊற்றணுமா? ஒரு பூரியாக தானே போட்டு எடுக்க போகிறோம், அந்த இடமா போட்டுக்கலாம்னு நினச்சேன் நான். ஓகே சரி. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ தட்டுறதுக்கும் நீங்கள் அந்த கல்யாண முருங்கை இலையிலே தான் தட்ட போகிறீங்களா? ஏன் மேடம் அதை எடுத்திருக்கீங்க கல்யாண முருங்கை இலையை? பிளாஸ்டிக் கவர் வந்து அவ்வளோதான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. குட் குட். அதனால் வந்து நான் வந்து இலையிலே தட்டி கல்யாண முருங்கை இலையிலே நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கு பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கும் மேடம். வாசனை நல்லா செம்மையாக இருக்கு. ஓகே. இதுதான், அதனால தான் வந்து இது மருத்துவ குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக இருக்கு. இருமலுக்கு நீங்கள் ரெண்டு இது அடையாளம் சாப்பிட்டாவே போதும். இல்லை ஆனால் நீங்கள் மிளகும் சீரகம் போடுறதால இன்னும் மருத்துவ குணம் அதிகம். ஆமாம். இதில் திப்பிலி போடலாம், சுக்கு போடலாம். திப்பிலி அது கூட போடலாம்? போடலாம். ஓகே சரி. எண்ணெய் காய்ந்து விட்டது, நாம் போட்டு விடலாமா? போடலாம். பாருங்க, இப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே. எடுத்துட்டு இங்க தட்டுற இலையும் பச்சையா இருக்கு, போடுற பூரியும் பச்சையா இருக்கு. ஆமா, பச்சை பச்சை பச்சை. போடும் பூரியும் பச்சை, தற்றும் இலையும் பச்சை. பாருங்க செம்மையா வருது. இங்க பாருங்க. வாவ், எனக்கு அரிசி மாவு இது மாதிரி நல்லா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அருமையா பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க வந்து வாவ், நல்ல மணமா இருக்கு. அந்த கீரையோட மணமா இருக்கு. சூப்பர் மேடம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தி மேடம் கிட்ட ஒரு ஆரோக்கியமான சுவையான ஒரு டிஷ்ஷு தான் கற்றுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பொரிக்கும் போதே எனக்கு எப்போ பிளேட்டில் வச்சு கொடுப்பீங்கன்னு இருக்கு, சாப்பிட்ணுன்னு இருக்கு. அப்படியே சாப்பிட்லாமா மேடம்? அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு பொடியும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். பொடியும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, நம்ம பொடி எப்படி செய்யலான்றத இப்போ பார்க்கலாம். சுட சுட இருக்கே, ஆறுனா தான் வாயில் போட முடியும். அழகென்ற சொல்லுக்கு முருகா. நீங்கள் முருகர் பாட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணீங்க, என் வாயில் இப்போ முருகராக வந்துட்டு இருக்காரு. நீ முன்னாடிலேருந்தே முருகன் தான் பாடி. முருகர் பக்தி. ஏன்னா நான் முருகன் தான் இப்போ விளக்கு ஏற்றிட்டு வந்தேன். விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்களா முருகருக்கு? அதனால வாயில் முருகராக வந்துட்டு இருக்கு.
ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படின்னு செவ்வாய் வரணுன்னா நமக்கு முருகராக வந்துட்டு இருக்கோம். ஓகே போடுங்க. அந்த எண்ணெயில் பொரியும் போது அந்த இலையோட ஸ்மெல் இருக்குல்ல, அது நல்லா வருது. இலையோட சூப்பராக இருக்கும் மேடம். ஆமாம், இது வந்து கிரீன் பூரின்னு கூட சொல்லலாம். ஆமாம், இது மதுரையில் கூட ஃபேமஸ், உங்களுக்கு தெரியுமா? மதுரையில் நிறைய பேருக்கு வந்து வந்து அரைச்சி அடையா தட்டி தட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தோசை மாதிரியா? ஆமா, பூரியா பண்ண மாட்டாங்க யாரும். பூரி பண்ண மாட்டாங்க, வடையாவும் செய்யலாங்க. வடையா? வடை. ஆமா, வடை எப்படி? இதோட வந்து முசுமுசுக்க இலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அது. அப்புறம் வந்து தூதுவலை எல்லாத்தையும் கலந்துட்டு இதே பேட்டர்ன் தான், ஆனா வந்து வடையா தட்டி போடணும். ஓகே ஓகே. இப்படி போட்டு டக்குன்னு எடுத்துறீங்க. அது வெந்துருமா? ஆமா, வெந்துரும். ரொம்ப இது பண்ணீங்கன்னா இந்த கலரு அந்த இலையோட மருத்துவ குணம் கம்மியாகும். ஓகே. ஆனா வெந்துருமா? வெந்துரும். ஓகே ஓகே ஓகே. சாந்தி மேடம் சுட்ட உடனே நான் சாப்பிட்டுட்டேன். சுடும் பொழுது நம்ம சூடாக சாப்பிடும் பொழுது சுவை அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யும் பொழுது ஆற வச்சு சாப்பிடாதீங்க, சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க பொடியை அரைக்கிறதுக்குள்ளே 2 எனக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ 2மே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. பொடியோடு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யறதுக்கு மறக்காதீங்க. மேடம், முருங்கை பூரியை இப்போ பொரிச்சு எடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு நாக்கு ஊறுது, சாப்பிட்லாமா? இல்லை, இதை வந்து ஒரு பொடி தூவி தான் இதில் சாப்பிடணும். அப்படியே சாப்பிடக்கூடாதா? அப்படியே சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. சாப்பிடலாம், ஆனால் வந்து இந்த பொடியோட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. அந்த பொடி என்னது மேடம்? அது வந்து பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு உப்பு. ஓகே. தூவிட்டு மேலே தூவிட்டு எனக்கு இப்போவே கை சாப்பிடுன்னு இழுக்குது. ஆனால் உங்கள் பொடிக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, அரைங்க. இந்த ஒரு நிமிஷம். மேடம், உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன மேடம்? குடவாசல். எனக்கு குடவாசல் ஏதோ கோவில் இருக்குல்ல? ஆமாம். என்ன கோவில் அது? கும்பகோணம் கிட்டேயா? ஆமாம், கும்பகோணம் கிட்ட. கும்பகோணம்லேருந்து எவ்வளோ தூரம் வரும் குடவாசல்? 17 கிலோமீட்டர். 17. ஓகே, அரைச்சிட்டு வாங்க. அது வரையும் நான் வெயிட். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. சால்ட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற. உப்பு போட்டிங்க? இப்போ போட்டேன். ஓகே, அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கல. இப்போ வந்து இந்த பூரியை எடுத்து அதே நம்ம இந்த மாதிரி ஒரு இலையில வச்சுட்டு, ஓகே, சர்வ் பண்ணும்போது இவ்வளோ அழகாக வைக்கணும். வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி தூவிடணும். சூப்பர். இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பவுடரோட வாசனை இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இலையோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்காக சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையலில் நமக்கு பார்த்தீங்கன்னா சாந்தி மேடம் சூப்பராக ஒரு டிஷ்ஷு செய்து கொடுத்துருக்காங்க. சாந்தி மேடம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய குக்கரி காம்படிஷன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாந்தி மேடம் தான் இருப்பாங்க. செமையாக சமைப்பாங்க, ஒரு பர்ஃபெக்டாக சமைப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் இப்போ காம்படிஷனில் சமைக்கிறாங்க, ஆனால் வந்து அந்த பர்ஃபெக்ட்னஸ்ன்றது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கற்றுக்குறாங்க நம்மளுக்கு. ஆனால் சாந்தி மேடம் கிட்ட அந்த பர்ஃபெக்ட்னஸாக பார்க்க முடியும். அதனால தான் நான் போன காம்படிஷனில் இவங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜு நல்லா இவ்வளோ பெருசு அது வாங்கினாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. ஆனால் அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள அந்த சமையல் டிப்ஸ் எல்லாம் பரிமாறிடும். இவங்க முதல் பரிசு வாங்கினாங்க, நான் 3ஆம் பரிசு வாங்கினேன். இதே மாதிரி ஒரு காம்படிஷன் போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு தான் சாந்தி மேடம். ஸோ அவங்க வீட்டில் இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த டிஷ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாவ், அந்த பொடி பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்குது. அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் சுட சுட சாப்பிடும்போது வெறும் இந்த பூரியை செம்மையாக இருந்தது. நீங்கள் பொடியோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கிய உணவுகள் சாப்பிட்றீங்கன்னும் போது, டேஸ்ட்டாக சாப்பிடணும் போது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேடம் செம்ம நச்சுன்னு இருக்குது மேடம். ஸோ சாந்தி மேடமோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் உங்களோட சேனல் பேர் சொல்லுங்கள். சாந்திஸ் குக்கிங் 9888. ஓகே. ஸோ மேடமோட சேனல் பாருங்கள், அதில் நிறைய டிஷ்ஷு போட்டிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டுன்றதுக்காக சொல்லலை, சரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னா நம்ம சாந்தி மேடம் தான் சொல்லணும். நானும் வந்து விஜய் டாக்ஸ் வந்து டேக் பண்ணுறேன்.
நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபரும் அவங்கள பாருங்கள். அவங்களும் நல்ல ஒரு சமையல் வந்து சூப்பரான சமைக்கக்கூடியவங்க, ரொம்ப திறமைசாலி. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப உழைப்பாளி. அதாவது எந்த குக்கர் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் எல்லா இடத்துக்கும் போய், அதாவது சமைக்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் போயாவது அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம போகிறோம் பல இடத்துக்கு போது பல பேரை பார்ப்போம், பல உணவு பார்க்கணும், நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே எதையும் கற்றுட்டு பிறக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி நிறைய வெளியிடங்களுக்கு வரணும். பெண்கள் வீட்லேயே சீரியல் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறதோட நிறைய வெளியில் வாங்க, வெளியில் இருக்க இடத்துக்கு போங்க, உங்களோட அறிவும் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். விஜி இருங்க, என் பூ சைடில் போயிடுச்சு. இது வர ஒரு சைடில் போகணும். நான் கட் பண்ணிட்டேன். பூ தெரியுதா தெரியல. விஜி இதை சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் இந்த பதிவில் 25 பேர் சமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட பதிவுகள், உங்களோட கைமணம் வரணுன்னும் போது கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் என்னோடய சேனலில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை சமைச்சு காட்டுங்க. நம்ம வெளியில் பெண்கள் வரோம், நம்மளோட சமையற்கலை வெளியில் காட்டுறோன்னும் பொழுது ரொம்பவே பார்த்திங்கன்னா மற்றவங்க கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேலே ஆர்வம். ஆயக்கலைகள் 64, அதில் இந்த சமையற்கலை அப்படின்றது மக்களோட வயிற்று பசியை போக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே முக்கியமான கலைன்னே இந்த கலையை நான் சொல்லுவேன். இதற்கு ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக செய்வாங்க சமையல்லாம். ஏன்னா நலபாகம் அப்படின்னு சொல்கிறதால. இப்போ வந்திருக்க செஃப் தீனா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் சுவைச்சு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக சொல்லுவார் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது. அதுதான் அவரோட தனித்திறமைன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோவில் அவல் விகடன் குக்கிங் காம்படிஷனில் நான் பங்கேற்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். பார்க்காதவங்க அதை தொடர்ந்து பாருங்கள். விஜய் தியாக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். இந்த குக்கிங் காம்படிஷனில் தான் சாந்தி அவர்களை நான் சந்தித்தேன். நீங்களும் வெளியில் வாங்க, நிறைய நட்பு வட்டாரத்தை பெருசாக்குங்க. பாய்.